ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்டில் நடந்து முடிந்த பொதுத் தேர்விலிருந்து 7 மார்க் கிரேஸ் மார்க் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எந்த 7 மார்க் உங்களுக்கு கிரேஸ் மார்க் வரப்போகுது, எந்த கொஷின்லேருந்து அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, எதனால் கிரேஸ் மார்க் வருது அப்படின்னா, கொடுத்துருக்கக்கூடிய 2 மார்க் கம்பல்சரி அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே போல் வந்து 5 மார்க்ஸ் இந்த ரெண்டையும் ரன் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எரர் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ என்ன எரர் அப்படின்னு சொல்லி 1 மார்க் பார்த்ததுக்கப்புறம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட் வந்து 1 மார்க் பார்த்துடலாம். ஸோ 1 மார்க் பொறுத்தவரையிலும் ரொம்ப இன்டீரியர் இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவே கேட்டிருந்தாங்க. தற்காலிக நினைவகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேம், அதாவது நான் வேலட்டைல் மெமரி அப்படிங்கிறது. A+A வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், A அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒற்றை பயனர் இயக்க அமைப்புக்கு எடுத்துக்காட்டு, an எக்ஸாம்பிள் ஆஃப் சிங்கிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் MS-DOS. நெக்ஸ்ட் A5 அப்படின்னா ஏலேருந்தோன்னா 4. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா C வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா S2 எக்ஸிக்யூட் ஆகாது, S1 S3 தான். ஸோ 6th ஒன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இண்டியர் கேட்டிருக்காங்க, which ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ டேட்டா டைப் மாடிஃபையர் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு வந்து int. ஸோ இந்த மாடிஃபையர் அப்படிங்கிற ஒரு இன்சைட் 2 மார்க் படிச்சிருந்திங்கன்னா இந்த கொஷின் ஈஸியாக எழுதியிருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே கூடிய லூப் எவ்வளோ முறை இயங்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரன் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் மீன்ஸ் எவ்வளோ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 0லேருந்து 9 வரைக்கும் எடுத்துக்கும் 10 டைம்ஸ். நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங் பாயிண்ட் மெயின் ஃபங்க்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் கொஸ்டின் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே உள்ள அறிவிப்பில் செகண்ட்ஸ் என்ற கட்டுரு மாறியை பின்வருவற்றுள் எது குறிக்கிறதுனா T.seconds அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா which are the following is user defined class. இது தான் 11th ஒன் நிறைய பேர் 1 மார்க் வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்க. which are the which operator is used to access the class members அப்படின்னு கேட்டாங்க, டாட் ஆப்ரேட்டர். ஸோ இது வந்து இன்சைட் கொஸ்டின். 2 நீங்கள் வந்து கிளாஸ் மெம்பர்ஸ் அப்படிங்கிற கொஸ்டின், அதே போல் வந்து ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின், டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு இன்சைட் கொஸ்டின் படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் நீங்கள் எழுதியிருக்க முடியும். அதுக்கப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், அதுக்கப்புறம் பேஸ் கிளாஸ். லாஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா வேஸ். லாஸ்ட் 15th ஒன் வந்து தமிழ் ஸ்கிரிப்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். ரைட்ஸ். இப்போ 2 மார்க் பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஃபஸ்ட் லெசன் ஒரு 2 மார்க், தேர்ட் லெசன் ஒரு 2 மார்க், 5th லெசன் ஒரு 2 மார்க்னு சொல்லி ஃபஸ்ட் 5 லெசன்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸ் வந்துருச்சு. அதே போல் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் சூப்பர் ஈஸியான ஒரு கொஸ்டின். ஃபஸ்ட் 4 கொஸ்டினுமே நீங்கள் எழுதிடலாம். அதுக்கப்புறம் வாட் இஸ் பாலிமர் கொஸ்டின் எழுதுனா லிஸ்ட் அவுட் ஆப்ரேட்டர் கேனாட் பி ஓவர்லோடட். ஸோ 5 மார்க் பொறுத்த 2 மார்க் பொறுத்தவரையில் ஈஸியாக 5 செலக்ட் பண்ணிவிட்டு கம்பல்சரி எழுதியிருப்பீங்க. கம்பல்சரியில் உங்களுக்கு எரர் கொடுத்துருக்கு, எரர் இருக்குது. ஸோ என்ன எரர் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ரைட். ஸோ இப்போ நம்ம இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆஸ் இட் இஸ் நம்மளுடைய கொஷின் பேப்பரில் என்ன இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணிவிட்டேன். இப்போ நான் வந்து சேவ் பண்ணி இதை ரன் பண்ண போகிறேன். ஃபைல் சேவ், ஆல்ரெடி சேவ் பண்ணியாச்சு. ரைட். இப்போ நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன எரர் த்ரோ பண்ணுது அப்படின்னு பாருங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே என்ன எரர் இருக்குது அப்படின்னா, எப்பயுமே நம்ம ஒரு அரே ஆஃப் ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணும்போது இன்ஸ்லைஸ் அப்போவே பண்ணிடும், அதுக்கு வேல்யூ வந்து அப்போவே கொடுத்துடணும். ஒரு அரே வந்து இங்கே டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா அது எரர்னு காட்டும். டைம் ஆஃப் டிக்ளரேஷன்லேயே நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு வேல்யூ கொடுக்கணும். ஸோ அதனால் நான் வந்து இப்போது அதை அப்படியே எரேஸ் பண்ணி, ஸோ இங்கே இப்போ டைம் ஆஃப் டிக்ளரேஷனில் இப்போ வேல்யூ கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு எரர் காட்டாது. ரைட்ஸ். இப்போ எரர் காட்டல. பட் எங்கே எரர் காட்டுது அப்படின்னா சி அவுட்டில் எரர் காட்டுது. காரணம் வந்து இங்கே யூஸிங் நேம் ஃபேஸ் STD அப்படிங்கிறத கொடுக்கல. ஸோ அதனால் வந்து அதை கொடுத்துக்கலாம். நேம் ஸ்பேஸ். ரைட்ஸ். இது கொடுத்தா தான் இன்புட் அவுட்புட் கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் கம்பைல் பண்ணுறேன். ரைட்ஸ். இங்கே பாருங்கள், கீழே எரர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0 வார்னிங் 0. இப்போ வந்து கோட் கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் கொடுத்த கோட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோக்ராம் வந்து எரர்க்கான ப்ரோக்ராம். எப்பவுமே ரன் பண்ணி பார்த்து எரர் இருந்துச்சு அப்படின்னா இதுனா வரைக்கும் பப்ளிக்கில் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாவே உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. சரி வாங்க இதை ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன தான் அவுட்புட் வருது அப்படின்னு பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் 16 அப்படிங்கிறது ஒட்டியே தான் இருக்கும். அந்த இடத்துல ஸ்லாஷ் என்னோ என்டியோவில் எதுவும் கொடுக்கல. ஸோ வாட் இஸ் அவுட்புட், இது பேர் நிறைய பேர் கரெக்டாக அவுட்புட் எழுதியிருந்தீங்க.
சில பேர் தப்பு எழுதியிருந்தீங்க. ஸோ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு 2 மார்க் கண்டிப்பாக தந்துடுவாங்க. ரைட், நெக்ஸ்ட் 5 மார்க் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னால் கொஷின்ஸ் நம்ம ஒரு டைம் பார்த்துக்கலாம். 3 மார்க் பொறுத்தவரையிலும் உங்களுக்கு பைனரி இருநரி எண்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஈக்குவலண்ட் 8 பிட், அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவலண்ட் ஆக்டல் நம்பர் ஹெக்ஸாடெசிமல் கேட்டிருப்பாங்க. ஸோ ஈஸியாக எழுதலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்க வந்து பார்த்திங்கன்னா ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ அண்ட் வந்து இங்கே வந்து ஆக்டல் வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துங்க. இந்த 3 மார்க்கு நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணால் மட்டும் போதும். என்னென்ன ஆஸ் இட் இஸ் என்ன கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னாவே உங்களுக்கு 2 மார்க் கிடச்சிரும். அதுக்கப்புறம் ரொம்ப சின்ன சின்ன கொஸ்டின், வாட் இஸ் சப்ஸ்ட்ராக்ஷன், வாட் இஸ் ரிகர்ஷன், வாட் ரைட் நோட் அண்ட் அரே ஆஃப் ஸ்ட்ரிங். இந்த அரே ஆஃப் ஸ்ட்ரிங்க்கு இந்த ப்ரோக்ராம் எழுதினீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர். அதுக்கப்புறம் 5 மார்க் இந்த டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ப்ரைவேட் பப்ளிக் ப்ரொடெக்டட் விசிபிலிட்டி மோட், ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் தமிழ் விர்ச்சுவல் அகாடமி. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க் 3 மார்க் அவ்வளோ ஈஸியாக கேட்டிருக்காங்க. இந்த வருஷமே இந்த மாதிரி கொஷின் பேப்பர் இருக்காது. பட் 3 மார்க் கம்பல்சரி ஒரு செக் வச்சுருக்காங்க. ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரோக்ராமை ரைட் பண்ணணும். அதாவது 1 to 10 நம்பர்ஸை கவுண்ட் பண்ணி அதை நீங்கள் சம் பண்ணணும். 1 to 10 நம்பர்ஸ்க்கான சம் என்ன அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதுக்கான கோடிங் இங்கே நான் மேலே ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எழுதியிருந்தீங்கன்னாவே போதும். ஸோ இதில் வந்து நீங்கள் தப்பு எழுதினா கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 மார்க் வரக்கான வாய்ப்பில் இருக்குது. ஃபார் லூப் அப்படின்னு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 1 மார்க் கிடைக்கும். அதுக்கப்புறம் 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருந்தீங்கன்னா 2 மார்க், கரெக்டாக இனிஷியலைஸ் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணி தான் இன்னொரு மார்க் கிடைக்கும். ஸோ எப்படி எழுதிங்களோ அதை பொறுத்து தான் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு கமாவோ இல்லை ஏதோ ஒன்று மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா கூட 3 மார்க் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் ஒரு முக்கியமான அந்த ஃபார் லூப் இல்லாமையோ இல்லை வந்து 2 வேரியபிள் இல்லாமையோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 1 மார்க் குறைச்சிருவாங்க. ரைட், 5 மார்க் பொறுத்தவரையிலும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஃபஸ்ட் லெசனில் ஒரு 5 மார்க் வந்துடுது. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா 6, 7, 8 5 மார்க் வராது. இந்த டைம் அதிசயமாக கேட்டிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 3rd லெசனில் ஒரு 5 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதுவும் வந்துருச்சு. ஃபஸ்ட் 3 லெசன்லையுமே ஒவ்வொரு 5 மார்க் அடுத்தடுத்த இதில் கேட்டுட்டாங்க. ஸோ அப்படின்னா என்ன, ஃபஸ்ட்டு 3 லெசன் படிச்சுவீங்க 3 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். பட் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த 2 5 மார்க்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்சைட் செகண்ட் ஆஃப் படிச்சுக்க மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஓஓபி கேட்டங்காட்டி பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலே கேட்டிருக்கக்கூடியது பாருங்கள், அது இன்சைட் கொஸ்டின். எப்படி வந்து C+ ப்ரோக்ராமை நீங்கள் க்ரியேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதே போல் 38 வந்து எரர். ஸோ என்னென்ன எரர் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இங்கே ஐடென்டிஃபை பண்ணி காமிச்சிருக்கேன். சில பேர் தனியாக எடுத்து எழுதியிருப்பீங்க, சில பேர் ஐடென்டிஃபை பண்ணி காமிச்சிருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு மெத்தடில் ஒவ்வொரு மேலே வந்து எரரை வந்து நீங்கள் காட்டியிருப்பீங்க. ஸோ எரர் என்னன்னு காட்டியிருந்தீங்கன்னாவே உங்களுக்கு போதும். கண்டிப்பாக வந்து ஒரு 10 எரர் காட்டியிருந்தீங்கன்னாவே கிட்டத்தட்ட 5 மார்க் தந்துருவாங்க. பட் 10 எரரும் நீங்கள் வந்து கரெக்டான எரராக காட்டியிருக்கணும். தப்பான எரரே இல்லாத எரர்னு காட்டியிருந்தீங்கன்னா மார்க் குறைச்சிருவாங்க. முக்கியமாக எரர் அப்படிங்கிறது எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லைன் நம்பர் போட்டு இந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா எரர் இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதுறது தான் ப்ராப்பரான வே. பட் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் அப்படியே எழுதி அந்த இடத்துல எரர் இருக்குதுன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி காமிங்க. அப்படி எழுதினாலும் தவறு கிடையாது, மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நான் காட்டின இடங்கள் எல்லாமே எரர் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த 5 மார்க் வருவோம். நம்ம ஆக்சுவலாக அந்த கன்க்ளூஷனே வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 மார்க் அட்டன் பண்ணவங்க, இந்த அவுட்புட் கொஸ்டின் அட்டன் பண்ணவங்களுக்கு 5 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ என்ன எரர் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரக் அப்படிங்கிற இந்த கீவேர்டு இது ஒன்று போதுங்க 5 மார்க் கொடுக்குறதுக்கு. ஸ்ட்ரக் அப்படிங்கிற கீவேர்டு எப்போவுமே வந்து கீவேர்டு அப்படிங்கிறது ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கும், லோயர் கேஸில் தான் இருக்கும். பட் இங்கே எப்படி இருக்கும், எஸ்ஸுங்கிறது கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே ஒரு மெயின் எரர். நெக்ஸ்ட் வந்து இந்த வாய்ட் மெயின் அப்படிங்கிறது இன்ட்டு மெயினாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த எம் அப்படிங்கிற அந்த ஏஜ் அண்டு அந்த அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம் அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே டிக்ளேர் பண்ணியிருக்கணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் வந்து அவுட்புட் நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஸோ இந்த அவுட்புட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அவுட்புட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி எழுதியிருந்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மார்க் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷினை அட்டன் பண்ணியிருந்தாவே உங்களுக்கு வந்து மார்க் கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஆக்சுவலாக இந்த கோடிங்கை நம்ம இங்கே டைப் பண்ணிட்டோம். ரைட், ஸோ ஆஸ் இட் என்னவோ டைப் பண்ணிட்டோம். இதை ஒன்ஸ் நான் சேவ் பண்ணி உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். என்ன மேலே சேவ் பண்ணியாச்சு, இப்போ ரன் பண்ணுற பாருங்கள். ரைட், ஸோ இப்போ எந்த இடத்துல எரர் காட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா, ஸ்ட்ரக் அப்படிங்கிற கீவேர்டில் மெயினாக எரர் காட்டுது. ஸோ இப்போ இதை கிளியர் பண்ணலாம். ஸ்மால் லெட்டர் மாற்றியாச்சு.
மறுபடியும் எரர். ஸோ அப்போ வந்து இன்ட்டு மெயின் நம்ம என்ன பண்ணோம், வாய்ட் மெயின் இன்ட்டு மெயினாக மாற்றணும். இப்போ மாற்றியாச்சு. ரைட். ஸோ இப்போ நம்மளுக்கு கோடிங் கரெக்ட். இப்போ நம்ம ரன் பண்ணலாம். என்டர் ஏஜ் பாருங்கள் கீழே தான் வருது. ஸோ நம்மளோட ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17. என்டர் யுவர் ஹைட். நீங்கள் வந்து 170 ஹைட்டில் இருக்கீங்க. அது ஃப்ளோட்டில் இருக்காட்டி 170.7. வெயிட் நீங்கள் ஒரு 56.78 வெயிட்டில் இருக்கீங்க. ஸோ அது அப்படியே வாய்ஸ் டிஸ்பிளே. தட் இஸ் அவுட்புட். ஓகே, தேங்க்யூ. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 7 மார்க்ஸ் கிரேஸ் மார்க் வரக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ as soon as உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வீரனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.